ஹாப்பி அக்ஷய திருதியை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னபலம் நேர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்காங்க. ஒரு நாள் தான் இருக்கு வாக்கு எண்ணிக்கைக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026. இப்போ ஒரு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு திமுக கூட்டணியில் உள்ள தலைவர்களிடம். அதுல நம்ம திருமா அவர்களிடமிருந்து ஆரம்பிப்போம். அவர் பேசியிருக்கிறாரு, முடிவு எதுவாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் பயணம் நீர்த்து போகாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம அதிக இடங்களுக்கு ஆசைப்பட்டிருந்தால், கூடுதல் இடங்கள் வேணும்னு நம்ம அடம் பிடிச்சிருந்தா தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறி இருக்கும். இந்த லைன்ல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் சார். இது எந்த நேரத்துல இவர் கொடுக்கிறாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது ஏன் கொடுக்கிறாருங்கிறது அது உங்களுடைய பார்வை. இந்த நேரத்துல திரும்ப இப்படி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா என் பார்வை. காரணம், நீங்களே சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நாளை மறுநாள் ரிசல்ட் வந்துட போகுது. அதுக்கு பிறகு அரசியல் முடிவுகள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம். இதே கூட்டணியில் தொடரணுங்கிற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. கூட்டணி என்பது ஒரு பெரிய கட்டாய திருமணம்லாம் கிடையாது. காலம் பூரா சேர்ந்து வாழணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. திரும்பவே 2017 கூட்டணிக்கு வந்தவர் தான். ஆனா இப்போ அவர் சொல்றதுல நிறைய உள்ளர்த்தங்கள் வந்துடும். இப்போ உதாரணமா, முடிவு எப்படி இருந்தாலும் அது தவறான ஸ்டேட்மெண்ட். முடிவு ஒரே முடிவு தான். திமுக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போகுது, அவ்வளவுதான். தொங்கு சட்டமன்றங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. 150 180 இடம். விஜய் கட்சி அதிக ஓட்டு வாங்குச்சு அப்படின்னா திமுகவுக்கு அதிக சீட்டு கிடைக்கும். அதிமுகவை பொறுத்தவரையில் 60 80 இடம். தாவேகாவோ பிற கட்சிகளோ சைபர்ல ஆரம்பிச்சு 1-2 வாங்கலாம், அவ்வளவுதான், சீமான் உட்பட. இதை தாண்டி இதுக்கு வேற வழி இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. காரணம், இருக்கிற பலமுனை போட்டி, ஒவ்வொரு கட்சிக்கும் இடையில இருக்கிற அந்த ஓட்டு பலம் எல்லாமே திரும்பவுக்கு தெரியாம இருக்க சீனியர் பொலிட்டிஷியன். அதுதான் சொல்றேன். இந்த இடத்துல அவரு பொதுவா கூட்டணியோ அதை பத்தி பேசல, திமுக ஆட்சிக்கு வருங்கிறத பத்தி அவர் பேசல. ஆனா தன்னுடைய தொண்டர்களுக்கு நம்ம நின்ன 8 சீட்டை பத்தி அவர் பேசுறாரா? பொதுப்படியாக பாக்குறவங்க முடிவு எப்படி இருந்தாலும்னா தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் தானே எடுத்துக்கிடுவாங்க. அவருக்கே அதுல நம்பிக்கை. வார்த்தை பிரயோகங்கள் அரசியல்ல முக்கியம் இல்லையா? நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, தோக்கிறதுக்கா நீங்க தேர்தலில் நிக்க போறீங்க? ஓடாத படத்தை யாராவது எடுப்பாங்களா? எல்லா படமும் ஓடும்னு நினைச்சு எடுக்கிறது தான். 100க்கு எத்தனை படம் ஓடுது? 10 படம் ஓடும். தேர்தல் எல்லா தேர்தலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிக்கிற தேர்தல் தான். தோக்கிறதுக்கு யாரும் தேர்தல் நிக்க மாட்டாங்க. அப்போ கவுண்டிங் முடிகிற வரைக்கும் ஜெயிப்போம்னா எல்லாரும் சொல்லணும், அப்படிதான். அதுதான் ஒரு நடைமுறை யதார்த்தம். திருமாவோட இந்த பேட்டி மூலமா அவர் சாதிக்க நினைப்பது என்ன? ஒரு பேட்டியில ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும்ல, ஒரு அரசியல் நோக்கம் இருக்கணும்ல. அப்ப திரும்ப உதாரணமா 8 தொகுதி கூடுதல் தொகுதிக்கு ஆசைப்பட்டிருந்தால் தமிழ்நாடோட அரசியலே மாறி இருக்கும். கூடுதல் தொகுதினா யாரு கொடுப்பா? ஒன்லி தாவேக்கா தானே கொடுக்க முடியும். அந்த பக்கம் பிஜேபி பக்கம் போக முடியாதுல்ல. அப்ப தாவேக்கா 30 தொகுதி கொடுக்கும். கொடுக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படின்னா தேர்தலுக்கு முந்தைய நீங்க போயிருக்க வேண்டியதானே. அவரு தான் முதல்ல சொன்னாரு, யார் வந்தாலும் அரசுல பங்கு தருவோம்னு அவரே சொல்லிட்டாரு. யார் வந்தாலும் பங்கு இல்லைன்னு திமுக கராரா சொல்லிருச்சு. 6 தொகுதி தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. 8 திருமாவுக்கு தான். அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபீட்பேக்கு, அவரோட ஓட் பேங்க் எரோட் ஆயிருக்குங்கிற ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. பொதுவாக விஜயோட ஓட்டு வங்கியில ஒரு குறிப்பிட்ட பகுதி தலித் இளைஞர்கள் மற்றும் தலித் யுவதிகள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப ரொம்ப இயல்பாக திருமாவோட ஓட்டு வங்கி எரோட் ஆயிருக்குன்னு அவர் ஃபீல் பண்றாரு. அப்படித்தான் நான் இதை ரீட் பண்றேன். அப்படின்னா முடிவு எப்படி இருந்தாலும் அப்படின்னாலுமே அவருக்கு வழி இல்லையா? அப்போ எரோடான ஓட் பேங்கை வச்சுக்கிட்டு அவர் எப்படி தாவேக்காவோட ரீநெகோசியேட் பண்ண முடியும்? சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்ப இத சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? யாருக்கான மெசேஜ்? யாருக்கான மெசேஜ் இது? அவர் சொல்றதுல இன்னொரு பார்ட் என்னன்னா, தேர்தலுக்கு நம்ம எல்லா தொகுதியிலையும் தேர்தல் பணிக்குழு அமைச்சோம், கொஞ்சம் பேர் சரியா வேலை பார்க்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. திமுகவோ இல்ல திமுக கூட்டணி கட்சிகளோ அவங்க நிக்கிற தொகுதியில வேட்பாளர் எல்லா கட்சியும் அரவணைச்சு வேலை வாங்கிடுவாரு. என்ன காரணம்னா வேட்பாளருக்கு ஜெயிக்கணும். பிசிகா நண்பர்கள் அங்க கம்மியா இருந்தாலும் அவர் எப்படியாவது போய் வீடுகளில் போய் பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்க டிக்கெட் வாங்கின உடனே நம்ம செய்யறது என்னன்னா, நமக்கு போட்டியா டிக்கெட் கட்டுவங்க வீட்டுக்கு போய் ஒருவேளை அவங்க செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொகையை கொடுத்துட்டு அவங்கள சமரசப்படுத்தி உள்ள கொண்டு வர்றது தான். ஒரு தொகுதிக்கு 10 பேர் கேட்கத்தானே செய்வாங்க, ஒருத்தர் தானே கிடைக்கும், மிச்சம் 9 பேர்
9 பேருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும்ல, ஒரு ஆதரவு இருக்கும்ல. எதுவுமே இல்லாம ஒருத்தர் டிக்கெட் கேட்க மாட்டான்லங்க ஒரு கட்சியில. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்கள சமாதானப்படுத்தணும். கூட்டணி கட்சியை அதுதானே செயல் வீரர் கூட்டம் போடுறோம். கூட்டணி கட்சியை பார்க்கணும், அவங்கள சமாதானப்படுத்தணும். அது ஒரு ப்ராசஸ். அப்போ திரும்ப சொல்ற அந்த வேலை பார்க்காதவர்கள் மோஸ்ட் ப்ராபபிலி விசிகால தான் இருக்க முடியும், வேற எதுலயும் இருக்க முடியாது. அதாவது விசிக போட்டியிடுகிற தொகுதிகளில் இருந்த தேர்தல் பணிக்குழு அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா முழு பேட்டையும் படிச்சு பாருங்க. கூட்டணியில இருக்கிறவங்களும் அவங்க சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோட வெளிப்பாடாவும் இருக்கலாமா? அது சரியா ஒத்துழைப்ப கொடுக்கலன்னா அது வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வேலை பார்க்கலன்னு ஆயிரும். சரி, காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க 28 சீட்டு. 28 சீட்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் வேட்பாளர் என்ன பண்ணுவாருன்னா திமுகவில் இருக்கிற பிக் விக்ஸ் எல்லாம் போய் பார்ப்பாரு. அப்ப வரிசையா எல்லா கூட்டணி கட்சி பெரிய ஆட்கள் எல்லாம் லோக்கலா இருக்கவங்க எல்லாம் பார்ப்பாரு. கொஞ்சம் அதிருப்தியா இருப்பாங்க, அவங்கள சமாதானப்படுத்துவாரு. அதான வேலையே. ரெண்டாவது, நமக்கு வந்து இந்த முறை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கும் வாக்குப்பதிவுக்கும் இடையில 1 மாசத்துக்கு கிட்டத்தட்ட நமக்கு டைம் இருந்துச்சுங்க. ஆக்சுவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கே நல்ல டைம் இருந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் எல்லாரையும் பார்த்து சரி பண்ணியிருப்பாங்க. ஆனா விசிகாவோட அந்த 8 தொகுதி அலோகேஷன், என்னென்ன தொகுதிங்கிற அந்த ஒதுக்கீடு, அந்த தொகுதியில திரும்ப போட்ட கேண்டிடேட்டு திரும்பவே நிக்கிறதா சொல்லிட்டு அப்புறம் திருப்பி வாபஸ் வாங்கினது, இதெல்லாம் தான் விசிகால அதிருப்தியா இருந்திருக்குமே தவிர, எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சிகள் அந்த வேட்பாளர்கள் விசிக தொண்டர்களை ரொம்ப அனுசரிச்சு போயிருப்பாங்க, உள்ள இழுத்திருப்பாங்க. காரணம் என்னன்னா அங்க வந்து விஜய் ஓட்டு இருந்திருக்கும். அப்ப விஜய் ஓட்டை நம்ம வந்து காம்பீட் பண்ணணும் அப்படின்னா விசிக தொண்டர்களை உள்ள கொண்டு வந்துருப்பாங்களா? அது எப்படி கொண்டு வராம இருப்பாங்க? அப்ப என்ன லாஜிக்ல பேசுறாரு திரும்ப பேசுறது? லாஜிக்கே இல்லைங்க. ஆக்சுவலா தேவையில்லை, அந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு. பொதுவாக ஆஃப் லேட் நான் அவர்கிட்ட ஒரு தடுமாற்றத்தை பார்க்கிறேன். இந்த தேர்தல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே அவரை நாமின காட்டுமன்னார் கோயில் அவர் போட்டியிடுறதா அறிவிச்சதுல இருந்தே ஒரு வகையான தடுமாற்றம் தெரிந்தது. அப்பவே அது சரியில்லை, அது கண்டிப்பா அவர் வாபஸ் வாங்கணுங்கிற எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. திமுக தரப்பு அதை கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா திமுக நமக்கு ஒத்துழைக்கலன்னு சொல்றாரா, அதுவும் நம்ம புரிஞ்சுக்க முடியல. மொத்தத்துல இது வேஸ்ட் பேட்டிங் தான் நினைக்கிறேன். மனசுல உள்ளதை எல்லாத்துலயும் அந்த கொட்டிடுறாரு. அதுக்கு பிறகு அதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷனை கொடுக்க வர்றாரு இல்லையா? அதுதான் அந்த தடுமாற்றமா நம்ம ரீசெண்டா பார்க்க வேண்டியதா இருந்தது. மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டுறவன் உண்மையான அரசியல்வாதியா? அது எப்படிங்க இருக்க முடியும்? 2011 வந்துங்க ஏப்ரல் 13 வாக்குப்பதிவு, மே 13 ரிசல்ட் வந்தது. ஒரு மாசம் பீரியட்ல இப்படியா குழப்பலான அறிக்கைகள் கணிப்புகள்லாம் வந்துகிட்டு இருந்தது. சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்குங்க, எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு, இன்டர்நெட் இப்ப சீப்பா இருக்கு. அரிசியை விட இன்டர்நெட் சீப்பு, தேங்காயை விட இன்டர்நெட் சீப்பு. எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லை, அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது. அதை வச்சு நம்ம வந்து தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க முடியாது இல்லையா? திரும்ப மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன் இல்ல, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறவரு நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே அவருக்கு தெரியும், சோசியல் மீடியாவோட பவரும் தெரியும். அதே பேஸ்புக்ல தான் பேசுறாரு இவரு. தலைகீழா மாறி இருக்கும், நான் அதிக இடங்கள் கேட்டு நான் வேற முடிவு எடுத்திருந்தா. இதெல்லாம் யாருக்கான ஒரு மெசேஜா, சிக்னலா? வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு முன்பு இவர் இதை கொடுக்கிறார். யார பாயிண்ட் அவுட் பண்றாரு? ராங் சிக்னல்ங்க. அது என்ன சிக்னல் கொடுத்தாலும் ராங் சிக்னல் தான். நீங்க கிரீன் போட வேண்டிய இடத்துல ரெட் போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, நீ வந்து திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே. இன்னைக்கு என்ன இதுல பெரிய அவசரம் வந்துட போகுது? இல்ல இன்னைக்கு இப்போ பழையபடி தேர்தல் நடத்திய திருமாவுக்கு 8 சீட்டுக்கு பிறகு ஒரு 15 சீட்டு கொடுத்துட போறாங்களா? சரி, அடுத்த தேர்தல்ல அடுத்த கூட்டணிக்கு அடுத்த நெகோசியேஷன் தானே. இனி 2029 தான் நமக்கு ஒரு எம்பி தேர்தல் வரும். எம்பி தேர்தல் வரும்போது திருப்பி ரீநெகோசியேஷன் வரும். சீட் எண்ணிக்கை நமக்கு திருப்தியா இல்லைன்னா வேற கூட்டணிக்கு போறது தான். அதை யாரும் தடுக்கிறதெல்லாம் இல்லைங்களே. திரும்ப நினைச்சிருந்தா அவர் தாவேக்காவுக்கு போயிருந்திருக்கணும், அப்பவுமே போயிருந்திருக்கணும். ஏன்னா அதிமுக போக முடியாதுன்னு அவருக்கே தெரியும். அப்ப போய் ரிஸ்க் எடுக்க வேண்டியதானே. யாரு வேணான்னா கிரீஷோடங்கர் பேசுறாருல இப்போ, அது மாதிரி தாங்க திரும்ப வந்து தமிழ்நாட்டு கிரீஷோடங்கிற மாதிரிட்டே வர்றாரு. இல்ல, இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நான் அதிக சீட்டு கேட்கல, நம்ம வந்து அமைதியா இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் வெளியில பாக்குறப்ப ஏமாளித்தனமா அது இருக்கும்.
ஆனா இதுல வந்து ஒரு அரசியல் தொலைநோக்கு பார்வை, என்னுடைய பெருந்தன்மை இருக்கு அப்படிங்கறதை அவர் கோடிட்டு காட்டுகிறார். அரசியல் எல்லாம் பெருந்தன்மை எல்லாம் கிடையாதுங்க. நமக்கு வேண்டியது நம்ம கேட்டு வாங்கணும். நமக்கு அதுக்கான தகுதி இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப 10 சீட்டோ 25 சீட்டோ எத்தனை சீட் வேணாலும் கேட்கலாம், அது நம்ம உரிமை. 25 சீட் நிக்கிறதுக்கு நம்மகிட்ட எல்லாமே இருக்கணும், தேவையானது இருக்கணும். நம்ம மேஜர் பார்ட்னர் தர தயாரா இருக்கணும் முதல்ல. இப்படி எல்லாம் கேட்டுதான் ஜெயலலிதாமா 2016 எல்லா தொகுதியும் ரெட்டை இல்லைன்னாங்க. ஜெயிச்சாங்களா இல்லையா? எல்லா தொகுதியிலையும் உதயசூரியன் நின்று இருந்தா இந்த கருத்து கணிப்பு முடிவு மாறி இருங்க. ஏன் அப்படி முடிவு எடுக்கக்கூடாது? திமுகவுக்கு ஒரு 30% ஓட்டு ஷூரா கையில இருக்கு. எம்ஜிஆர் 77 30% ஓட்டை வச்சு தானே ஜெயிச்சாரு. அந்த நம்பிக்கை திமுகவுக்கு வேணும்ல. இல்ல, திமுக வந்துங்க கூட்டணி கட்சிகளை பொதுவாக அவங்க விடுறது இல்ல. அது கலைஞர் காலமும் அப்படிதான். சரி, அண்ணா வந்து 67 கூட்டணி வச்சாரு, 50 சீட்டு ஜெயிச்ச கட்சி. அது 62 50 சீட்டு ஜெயிச்ச கட்சி. கூட்டணியில எல்லாரையும் தான் சேர்த்துக்கிட்டாரு. மாப்போசி ஐயாவை சேர்த்துக்கிட்டாரு, சீபா ஆயத்தனர் ஐயாவை சேர்த்துக்கிட்டாரு, காயிதே-மில்லத்தை சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா சீனியர்ஸ் எல்லாம் அடங்கிய ஒரு கூட்டணின்னா அதுக்கு கௌரவம் கூடும்னு நினைச்சது தானே. கௌரவமா இல்ல ஜெயிக்கிறதுக்கான பலமா? ஜெயிக்கிறதுக்கான பலமும் அதுல கூடுங்க. ஆனா திமுக நின்ன தொகுதி தானே ரொம்ப அதிகம் அதுல. அப்ப மாப்போசியா சுதந்திர போராட்ட வீரர். அப்ப அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவரோட ஸ்டேட்டஸுக்கும் நிறைய சீட்ல கொடுத்துருந்துருக்கணும். அப்படி கொடுக்கலீங்களே, அப்படி கொடுக்க மாட்டாங்கல்ல யாருமே. அப்போ அண்ணா ஏன் அந்த கூட்டணி அமைச்சாரு? அவரே அது காரணம் சொல்லிட்டாரு, காங்கிரஸை வீழ்த்தணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் நோக்கம். சரி சார், இப்ப திருமாவர்கள் பேசினதை பத்தி நம்ம வந்து பேசணும். அடுத்து சிபிஎம் உடைய முன்னாள் மாநில செயலர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களும் இதே மாதிரி ஒரு ட்விட் போட்டு வீடியோவே போட்டிருக்காரு. அதுல முக்கியமா சொல்லும் போது இளைஞர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு இருக்கு, மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எழுச்சி இளைஞர்களுக்கு இருக்கு. எங்களுக்கு திமுக கூட்டணியில உரிய அங்கீகாரம் கொடுக்கல, ஆனாலும் பாஜக வந்து எதிர்க்கணும், வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அமைதியா இருக்கோம். அவரும் இப்ப இந்த வீடியோ போட்டிருக்காரு. இது யாருக்கான மெசேஜ்? இந்த இளைஞர்கள் மத்தியில் அப்படிங்கறதெல்லாம் என்ன வார்த்தைகள், எதுக்காக இருக்கும்? எனக்கு என்னமோ இளைஞர்கள் மத்தியில் அப்படியான கொந்தளிப்பு எல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியலைங்க. சரி, இன்னைக்கு நம்ம எதை வச்சு கொந்தளிப்பு எல்லாம் டிசைட் பண்றோம்னா வெறுமனே சோசியல் மீடியா வச்சுதாங்க. விஜய் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் முதல்வர் தான், இன்ஸ்டன்ட் முதல்வர், இன்ஸ்டாகிராம் முதல்வர்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அப்போ கையில மீடியா வந்து எல்லார் கையிலும் இருக்குங்கும் போது நீங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதை வச்சு நீங்க கொந்தளிப்பை டிசைட் பண்ணிடுவீங்களா? அவர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் லீடரு, என்ன கொந்தளிப்பு சொல்லுங்க அவரை. இளைஞர்கள் மத்தியில் என்ன கொந்தளிப்பு? மாற்றம் வேணும் அப்படின்னு இது வரைக்கும் 25% பேர் எடுத்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் இளைஞர்கள் கிடையாதா? நீங்க எந்த தேர்தல் வேணாலும் எடுங்க, 20% கட்சிகள், கட்சி சார்ந்தவர்கள், இல்ல எந்த கட்சியும் எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க, 5% சுயேட்சை. குறைந்தபட்சம் 20 முதல் 25% வரைக்கும் எல்லா தேர்தல்கள்லையும் வாக்காளர்கள் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எந்த புள்ளிவரம் வேணாலும் நீங்க எடுங்க. அப்ப 25% இளைஞர்கள் நீங்க எடுத்துக்க முடியாது. மாற்றம் வேண்டான்னு சொன்னவங்களாம் கிடையாது, எல்லாரும் மாற்றம் வேணும்னு நினைக்கிறது தான். மாற்றம் வேணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு உங்களோட கருத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னா, இடதுசாரிகள் என்ன கருத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க? எங்க காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தாங்க பெரிய கட்சி, காங்கிரஸ்க்கு ஈக்குவல் ஃபைட். அது ஊர்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் கம்யூனிஸ்ட்காரன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கீங்க? வெஸ்ட் பெங்கால்ல என்ன நிலைமையில இருக்கீங்க? முதல்ல சீட்டு கம்மியோ குறைவோ நீங்க ஒரு நெகோசியேஷன் போய் அதை ஒத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களோட உண்மையா உங்க அசஸ்மெண்ட் எப்படி வரும்னா வின்னபிலிட்டியை வச்சுதான். 5 சீட்டு வாங்கினீங்க, 5லையும் ஜெயிக்கணும். 5ல் வந்து 4 தான் ஜெயிச்சிங்க, இல்ல 3 தான் ஜெயிச்சிங்க அப்படின்னா பாருங்க இவ்வளவு சீட்டு வேஸ்ட் ஆயிடுச்சும்பாங்க. காங்கிரஸுக்கு 28 கொடுத்துருக்கு, 28ம் ஜெயிக்கணும். 18 தான் ஜெயிச்சாங்க, 10 தான் ஜெயிச்சாங்கன்னா கூட்டணிக்கு லாஸ். வின்னபிலிட்டியை வச்சுதான் இனி மரியாதை எல்லா கட்சிக்கும். அப்ப இப்ப வந்து எங்களுக்கு சீட்டு கம்மியா கொடுத்துட்டாங்க, இடதுசாரிகளை மதிக்கல. பார்த்தேன் நான் அவரோட வீடியோ எல்லாத்தையும் பார்த்தேன். இடதுசாரிகளை மதிக்கல அப்படின்னா இடதுசாரிகளை மதிக்கிற அளவுக்கு இடதுசாரிகள் என்ன வளர்ச்சியில இருக்காங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? சரி, டெல்டால மட்டும் ஓட்டு வங்கி இருக்கு. அப்படி மதிப்பு இல்லைன்னா அவங்களையே சார் கூட்டணியில வச்சுக்கணும். டெல்டால ஓட்டு வங்கி வச்சுக்கிறாங்கல்ல.
ஏன் விடாம அது ஏதோ வச்சிருக்காங்க? ஒரு இடத்துல அவங்க ஓட் பேங்க் இருக்கு, கொஞ்சமோ அதிகமோ இல்ல. இருக்கு, அதை விடக்கூடாதுன்னு எதுக்கு நினைப்பதால எதுக்கு திமுக வந்து ஒரு அனுசரிச்சு கட்சியை போறாங்க. வந்து எதுக்கு கூட்டணியில சேர்க்கணும்? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓட் ஷேர் இருக்கு, அந்த நமக்கு அது ஒரு ஓரளவுக்கு ஓட் பலமா ஷேர் இருக்கும். ஓரளவுக்கு இருக்குன்னு தான் ஒத்துக்கிறாங்கல்ல. இடதுசாரிகளுக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறதாங்க. எந்த ஏரியால இருக்குங்கிறது அடுத்த கேள்வி. எந்த ஏரியாலன்னா டெல்டால இருக்கு. அப்ப டெல்டால வந்து இவ்வளவு, அது காரணம் அக்ரேரியன் பாலிடிக்ஸ்ங்க. டெல்டால வந்து நமக்கு வந்து 10 சீட் இருக்கு. உதாரணமா பழைய ஓல்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் சேர்த்தா 15 சீட்டு வருது அப்படின்னா, கலைஞர் ஃபார்முலா என்னன்னா 5 சீட்டுக்கு ஒரு சீட்டு வந்து கூட்டணி கட்சி கொடுப்பாரு. அவ்வளவுதான் உண்மையாவே. 15 சீட்டு மொத்தமா இருந்தா நமக்கு 12 கிடைக்கிறதா இருந்தா 3 வந்து கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கலாங்க. அது தாண்டி உண்மை கிடையாதுங்க அதுல. அப்ப எங்களுக்கு 3 தான் கொடுத்தீங்க, நீங்க 12 ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ஏன் உங்களுக்கு 3 கொடுத்தோம்னா, நாங்க 12 ஜெயிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு 3 கொடுத்துருக்கோம். எம்ஜிஆர் ஃபார்முலா இதாங்க. நீங்க எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாங்க, எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். அதெல்லாம் எப்போ அப்படின்னா தேர்தலுக்கு முந்தி. அந்த நெகோசியேஷன் முடிஞ்சு வந்தாச்சு. இப்ப அதிருப்தி இருக்கு, இருக்கட்டும். அடுத்த தேர்தலில் நெகோசியேட் பண்ணும்போது தான் நீங்க அதை வெளிக்காட்ட முடியும். நீங்க சொன்னது கரெக்ட். நான் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். வாக்கு எண்ணிக்கை இருக்கு, அதுக்கப்புறம் யாருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு கூட வெற்றியோ தோல்வியோ, கம்யூனிஸ்டுக்கு ஏதாவது எப்படி வெற்றி வருது, இல்ல ஏதாவது பின்னடைவா, அப்ப இதுக்கு என்னென்ன காரணம்னு நீங்க அப்ப உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பேசலாம், பேட்டி கொடுக்கலாம், வீடியோ போடலாம். ஆனா இப்ப இவங்க பண்றது தப்பு ரைட்டுக்குள்ள போகல. ஆனா அந்த வார்த்தைகள்னு இருக்குல்ல, வேலை தப்புங்க. தப்பு ரைட்டுக்குள்ள போகலன்னு எப்படி சொல்லுவீங்க? தப்பு 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 ரைட்டுக்குள்ள போகல. இல்ல இப்ப வந்துங்க வீடியோ சொல்லணும். அத வந்து வேலையில்லா திண்டாட்டத்துக்கு உருப்படியா எதுவும் பண்ணலங்கிறாரு. அடுத்து இவங்க கொண்டாடி முன்னாடி வச்சது என்ன? இரட்டை இலக்க வளர்ச்சி. அததான் வந்து இப்பவும் சிலாகிச்சு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட வீடியோ போடுறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? இவங்க சொல்ற இரட்டை இலக்க வளர்ச்சி இல்லைன்னா ஒண்ணும் இல்ல, பெருமை பீத்திக்கிறாங்கிறாரு. இது எப்படி நம்பி வாக்கு போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி சார் மக்கள் கிட்ட இத சொல்றாங்க? திருமாவோ இல்ல பாலகிருஷ்ண ஐயாவோ இப்ப சொல்றது எல்லாமே வேஸ்ட். பேசுனது தப்பு. செவ்வாய்க்கிழமை பேசலாம், தப்பு இல்ல. சரி சார். இப்ப விஜய் அவர் சொல்ற எழுச்சி இதோட சேர்த்து பார்க்கும் போது விஜய் அவர்களும் இந்த பிரச்சாரத்துல பாஜக எதிர்ப்புங்கிறத பெருசா வச்சுக்கல. அவர் சொல்லிட்டார், போட்டி வந்து கேம்லயே இல்லாதவர்கள்லாம் எனக்கு தேவையில்லை, இங்க டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் இங்க நம்ம வந்து திமுக வச்ச நேரட்டிவ் வந்து தமிழ்நாடா டெல்லியானு. இப்ப இந்த நேரட்டிவ் சக்சஸ் ஆகுமா, இல்ல விஜயோட இந்த நேரட்டிவ் சக்சஸ் ஆகுமா சார்? என் கருத்துங்க, திமுக 180ல இருந்து 180 இடம் பிடிக்குங்கிறது தான். நான் இது ஆரம்ப காலத்துல இருந்து இதே கருத்து தான் சொல்றேன். நேரட்டிவ் சக்சஸ் ஆகுமா சக்சஸ் ஆகாதான்னு இப்போ பேசி பயனே இல்லை. நம்ம தான் ஒரு கருத்துக்கே வந்துட்டோமே. 150ல இருந்து 180 இடம் கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் என் கருத்து ஆரம்பத்துல இருந்து 8ல இருந்து 12% ஓட்டு தான். 1% 2% கூடுமா குறையுமாங்கிறது எனக்கு தெரியல. அப்போ என்னோட கருத்து எதுல இருந்து வருதுன்னா, 4 முனை போட்டி நிலவிய 1989ல இருந்து வருது. 4வது முனை அதுல ஜானகி அம்மாள் 10% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அவங்களே தோத்து போயிட்டாங்க, ஜானகி அம்மாளே தோத்து போயிட்டாங்க. அப்போ அதே மாதிரியான ஒரு நிலைமையில சீமான் இப்ப இருக்கிறாரு. ரைட்டுங்களா? 1, 2, 3 89ல 1ங்கிற நிலைமையில திமுக இருந்துச்சு, 35% ஓட்டு தான் வாங்குச்சு. 2ங்கிற நிலைமையில ஜெயலலிதாமா இருந்தாங்க, 25%, 24% வாங்கினாங்க. 3ங்கிற நிலைமையில ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் இருந்தது, மூப்பனார் ஐயா முதலமைச்சர் வேட்பாளர், அவங்களும் கிட்டத்தட்ட அவ்வளவு வாங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு பலமான போட்டி நிலவும் போது 35% இருந்தாலே ஆட்சியை பிடிச்சிடலாம். 150 சீட்டோ 151 சீட்டோ எடுத்துட்டாங்க அப்ப திமுக. எனக்கு இப்ப விஜய் வந்து அந்த அளவுக்கு, அதாவது விஜயை நீங்க ஜெயலலிதாவா கற்பனை பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. அது எப்படிங்க? அவங்க ஜெயலலிதாமா வந்து பாப்புலர் சினிமா ஸ்டார், ஃபீமேல் ஆக்ட்ரஸ், எம்ஜிஆரோட வழித்தோன்றல வராங்க. அதிமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாரும் ஜெய அணியில வேட்பாளர். காங்கிரஸ் கட்சியில மூப்பனார் ஐயா வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள் எல்லாரும், ராஜீவ்காந்தி பிரதமரும் சோனியா காந்தி அம்மையாரும் வந்து இங்க பிரச்சாரம் பண்றாங்க. அப்படியான நிலைமையிலேயாங்க தாவேகா இருக்கு. அப்போ முனை போட்டினா இதுதான். பலமுனை போட்டினா நீங்க பலமுனை போட்டி நிலவிய பழைய உதாரணங்களை நம்ம எடுக்கிறோம். தேர்தலுக்கு பின்னாடி அதை பேசி பயன் இல்லை. ஏன்னா ரிசல்ட் வரப்போகுது. கணிப்பு தவறானா நம்ம என்ன பண்ண முடியும்? இது நம்ம கணிப்புங்க.
நம்ம கணிப்புல நம்ம ஸ்ட்ராங்கா இல்லாம நம்ம கணிப்பை சொல்லக்கூடாது. நீங்க கன்வின்ஸ்டா இருக்கணும்ல ஒண்ணு பேசுறதுக்கு. எப்படி கன்வின்ஸ் ஆறீங்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கன்வின்ஸ் ஆறீங்க. அப்ப நான் என்னோட 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் கன்வின்ஸ் ஆகிறேன், அவ்வளவுதான். பத்திரிகைனாவே 45 வருஷம். அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டா இருந்திருக்கேன் 67ல இருந்து. பல தேர்தல்களை பார்த்தாச்சு. இது இப்படித்தான் வரும். ஏன்னா இங்க வந்துங்க ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அது குறிப்பா ரீஜனல் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். திடீர்னு ஒருத்தர் விஜய் மாதிரி ஒருத்தர் எவ்வளவு பாப்புலரா இருந்து வந்தாலும், ரஜினிகாந்தே வந்திருந்தாலும் இதே நிலைமை தாங்க. வர முடியாது. ஜெயலலிதாமா அப்ப சீட் எடுத்தாங்க, 25 சீட் 27 சீட் எடுத்தாங்க. எப்படின்னா அது டோட்டலா வந்து அதிமுகவோட சீனியர் லீடர்ஸ் இருந்தாங்க. அதே சீனியர் லீடர்ஸ் ஜானகி அம்மா அணியில இருக்கும்போது அவங்க 9% தான் வாங்கினாங்க. ஆர்எம்பி எல்லாம் விட பெரிய சீனியராங்க. எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆர்எம்பி. அப்ப ஏன் அவரு ஜெயலலிதா அணியில போய் அங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்க நின்று இருக்கலாமா? ஏங்க நாவலர் எவ்வளவு பெரிய அணிங்க. முதிர்ந்த ரோமோன்ட்டாங்க அவரை ஜெயலலிதாமா. அவரு திருப்பி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அவங்க கிட்டே வந்தாரு. மயிலாப்பூர்ல எவ்வளவு, அவர் இன்னமும் எஸ்சி சேகராஜ் சொல்லுவாரு, மயிலாப்பூர்ல நாவலரை விட நான் அதிகமா ஓட்டு வாங்கினேன் பாரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸும் தவறு பண்ணுவாங்க. ஆனா நம்ம வெளியில இருந்து களத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து விருப்பு உறுப்பெல்லாம் இதுல கிடையாது. நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு கணக்கு போட்டு சொல்றோம். அந்த கணக்கு வெற்றியாக முடிந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன், தோல்வியாக முடிந்தாலும் வருத்தப்பட மாட்டேன். அதுதான் நம்மளுடைய ஜேர்னலிசம் எத்திக்ஸ். ஏன்னா நம்ம ரியலா நம்ம ஜேர்னலிஸ்டா இருக்கோங்க. ஆக ஒட்டு மொத்தத்துல தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவிப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை. நன்றி சார், நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கைக்கு மறுநாள் நான் உங்களோட பேசுறேன். நன்றி சார், நன்றி சார். ஹாப்பி அக்ஷய திருதியை. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.